அனைவருக்கும் வணக்கம். குறும்படம் பண்ண அனைத்து இயக்குநருக்கும் வாழ்த்துக்கள். செல்வன் சார் வந்து துவக்கி வச்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. புரிசுக்கணும் சில சில ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஆகி போச்சு. அது பார்த்துருப்பிய அவங்களுடைய ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருந்தாங்க தீர்மானங்கள்லாம். அது நடிகர் சங்கத்தில் கொஞ்சம் குழப்பமாகி ஆனால் அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் அவர் கூப்பிட்டாங்க. சார் இங்கே போயிருக்காரு, லேட்டாக ஜாயின் பண்ணுவார். மாதிரி தலைவர் உதயகுமார் சாரும் நிறையா இங்கே போயிருக்காங்க. நம்மளே ஆரம்பிச்சிடலாம். அவங்க வந்து லேட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டோம். முதல் படம் கர்ம பலன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்காரு. அந்த படத்தை பார்ப்போம். இயக்குனர் முத்துகிருஷ்ணன் சார், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. கர்ம பலன் அப்புறம் யாரெல்லாம் இதில் வந்து தங்கரித்மா நடித்த மாயாரோஷினி மேடை வரவும், சுரேஷ் ஆதித்யா இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஆர்கே கண்ணன் ரிப்போர்ட்டர், ஆர்கே கண்ணன் ரிப்போர்ட்டர், முகமது வீரான், டெக்னீஷியன்ஸில் ஃபோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ஜி பார்த்திபன், ஆர்ட் டைரக்டர் அண்ட் போஸ்டர் டிசைன் மகிரங்கி, முத்துசாமி அசோசியேட் டைரக்டர் முத்துசாமி. வேறு யார் தெரியல, வேறு யார் வந்திருக்கீங்க டெக்னீஷியன் தெரியல. யாராக இருந்தாலும் மேடைக்கு வருவோம். நடிப்பு மற்றும் இணை இயக்கம் வழங்கிய ஹரியண்ணன். வணக்கம். கர்ம படம் படத்தை பற்றி நம்ம கதிரவர்கள் சார் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்களுடைய இயக்க சங்கத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா குறும்பட போட்டி, குறும்பட விழா அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி விழாக்கள்னால் நான் போடுறது தான் அது நடக்கணும், கண்டிப்பாக நடக்கணும். அதுக்கு ஆசைப்படுறேன். அடுத்து இந்த படம் கர்மபலன் ரொம்ப சிறப்பான இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே கர்மா ஒரு பலனை தரும். ஒரு சிறிய விஷயம் இருந்தாலும் அது வலுவான சின்ன குறும்படமாக இருந்தாலும் ஒரு வலுவான விஷயமாக இருக்காது. இன்றைக்கி பெண் கொடுமை, பண்புரிமை அதிகமாக இருக்குது இங்கே. அதை வந்து பார்த்தும் ஒதுங்கிக்கூடாது. இது மட்டும் இல்லை, எல்லா செயலையுமே இறங்கி நிற்கிறோம் அப்படின்றது ஒரு சின்ன புரிதாக இருக்குது. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இதில் நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மற்றபடி டெக்னீஷியன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. கர்மபலன் குடும்பத்தின் அனைத்து டெக்னீஷியன், அனைத்து நடிகர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட சங்கத்தின் சார்பாக வாழ்த்து. இப்போது கர்மபலன் இயக்குநருக்கு நமது செக்ரட்டரி பொன்னடைப்படுத்துவார். கர்மபலன் இயக்குனர் முத்துகிருஷ்ணன். நானும் முத்துகிருஷ்ணன் அவர்களும் ஒன்றா ஒர்க் பண்ண இருக்கேன். ஆமாம், எதிர்பூர் இயக்குனர் தருணி எதிர்பூரில் நாங்கள் எதிர்பூர் இல்லாமல் நேர்மையாக ஒர்க் பண்ண நேர்மையாக ஒர்க் பண்ணாளுக்கு. அதனால் சக தோழர் தான் முத்துகிருஷ்ணன் அவர்கள். அந்த கர்மபலன் பார்த்து ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதில் எனக்கு இப்போ பெருமையாக இருக்குது. ஒரு சாதாரண சொல்லுவோம், நான் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லுவோம். அதுதான் கர்மபலன். காலம் பதில் சொல்லுங்கிறது அந்த பதில் தான் நம்ம
கர்மத்தினோட பலன். நல்ல கர்மம் வந்தால் நல்லது நடக்கும், கெட்ட கர்மம் வந்து கெட்டது நடக்கும். அவ்வளோதான். இதில் வந்து ஒரு கலைஞர் ஃபோட்டோகிராஃபரும் கலைஞர் தான், எடிட்டரும் கலைஞர் தான், டைரக்டரும் கலைஞர் தான், நடிகரும் கலைஞர் தான். இன்றைக்கி சமூகத்தில் எல்லாமே ஒரு வேடிக்கை பொருளாக போயிடுச்சு, எல்லாமே ஒரு காட்சி பொருளாக போயிடுச்சு. அது வந்து ஊடகங்கள் ரிவ்யூஸை ஏற்றணும், அதை எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்காக எந்த அளவுக்கு கேவலமாக போகணுமோ அந்த அளவுக்கு அன்றைக்கி கேவலமாக போகிறாங்க. நான் சொல்லுவோம், அடுத்த சேனல் எட்டு பார்க்கக்கூடாதுன்னு, பெட்ரூம் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு. இப்போ அப்படி இல்லை, பெட்ரூம்லேயே படுத்துறாங்க. இவ்வளோ படித்தா அங்கே என்ன நடக்குது? அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு யாபகமாக்குறது அன்றைக்கி ஒரு கேவலமானது. அது வந்து ஊடகம் சொல்கிறத விட கேவலம் சொல்கிறது தான் கரெக்டு. அதுவும் ஒரு பாலியல் கலாச்சாரம் நடக்கிற இடத்துல அதை காட்சி பண்ணி அதை வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக ஒரு புகழ் அடைக்கிறது, அது புகழ் இல்லை, அதுவும் ஒரு கேவலமான ஒன்று தான். ஒரு நல்ல கருத்து, எதையும் வேடிக்கை பார்க்காது. இப்போ நம்ம படப்பிடிச்சோம் சில ஏதோலாம் ஒரு சமூக தொண்டை பற்றி, சமூக சேவை பற்றி பெருசாக படமாக எடுப்போம். அவங்க அதே இயக்குனர் காரில் போகும்போது ஏதாவது ரோட்டில் ஒரு அசம்பவம் நடந்தாலோ ஒரு சின்ன விஷயத்துக்கோ நம்ம கார் திருத்திலாம் ஒன்றும் பண்ணுறதில்லை. அது வரணும். நம்ம திரையில் எதை விதைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மனதில் விதைக்கிறோம். சமூக சேவை தான் எந்த கலைஞர் இருக்கோ அந்த கலைஞர் தான் ஒரு முழுமையான கலைஞர். அந்த விஷயத்தை தான் முத்துகிருஷ்ணன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு சமூக பொறுப்போடு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. விரைவில் நம்ம முத்துகிருஷ்ணன் வந்து பெரும் திரையில், வெள்ளித்திரையில் வெற்றி படத்தை உருவாக்கணுன்றது என்னோட ஆசை, உங்களோட ஆசை, எல்லாரோட ஆசையாக இருக்கணும். சீக்கிரம் ஆசை நிறைவேறணும். வாழ்த்துக்கலாம். நடித்த நடிகர்களுக்கும் அந்த பொண்ணு மாயா ரோஷினி நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா. இந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு திருப்பமான முகம் உங்களுக்கு. அதுக்கு சுந்தர் இன்ஸ்பெக்டர் அம்மா நல்லா அவர் நம்ம நண்பர் மகாராஜா கூட டிஸ்கஷன்லாம் அவர் கூட இருப்பாங்க. அவர் ஃபோட்டோகிராஃபர் இருக்காரா, வீடியோகிராஃபர் அவரோட அவர் ஹீரோ. அவருக்கு வாழ்த்து, எல்லா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த ஒருத்தர் பார்க்கலாம். ஆமா, லீடு ரோல். இந்த படத்தையே தாங்கி நிற்கிற கேரக்டர். என்ன படத்தை துவக்கி வச்சு முடிக்கிற வரைக்கும் படத்திலேயே ஃபாலோ பண்ண ஒரு கேரக்டர். ஆமாம், எப்படி பாரராஜா சாருக்கு ஒரு கேமராமேன் கண்ணனோ அதே மாதிரி முத்துகிருஷ்ணனுக்கு ஒரு கேமராமேன் கண்ணன் மாட்டிருக்காரு. இந்த படத்தை வச்சுக்கிறேன். லொகேஷன் பார்க்கும்போது என்னை வண்டியில் அழைச்சி போய் இந்த இடத்துல எல்லா லொகேஷன் காட்டுறாங்க. பொண்ணு இறந்து லொகேஷன் கூட இவரு தான் காட்டுறாங்க. உண்மையில அது விளைஞ்சா இல்லை அவர் சமூக காசு வேண்டாரா? ஆனா அந்த மைக்க கொடுத்த உடனே பின்னாடி அவ்வளவு சின்சியாரிட்டி. அந்த சமூக சேவகர் கண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். அவரும் விரைவில் மிகப்பெரிய ஒரு நடிகராக உருவாகணும். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். எனக்கு ஒரு குறும்பட இயக்க வாய்ப்பளித்த இன்னோவேட்டிவ் ஃபிலிம் அகாடமிக் இதனுடைய முதலாளி சரவணன் சார் அவர்களுக்கு நன்றி. அதோடு மென்டர் ஆகும் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வன் சார் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் ஆர்வி உதயகுமார் சார், டேரக்டர் சார், அப்புறம் சரண் சார் ஆகியோருக்கு நன்றி. மேலும் வந்து என்னுடைய இந்த ப்ராஜெக்டில் வந்து ஹெல்ப்பாக இருந்த PM சிவகுமார் சார், அப்புறம் எடிட்டர் அசோக் மேத்தா சார், அவங்க மேனேஜர் ரஞ்சித் ஆகிய அனைவருக்கும் நன்றி. இது என்னுடைய கர்மபலன். டைரக்டராக வந்தேன், அது கர்மபலன் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக இருக்கேன். இன்னும் என்ன பேலன்ஸ் கர்மபலன் தெரியல, இப்படி ஆகும்னு சொல்லி. இருந்தாலும் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஆனாலும் ஒரு டைரக்டர்னு அட்ஜஸ்ட் கொடுத்தது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம். அதுக்கு மனவாக நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தர் ஆதித்யா, ஆர்டிஸ்ட். கர்மபலன்
இதில் நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்துக்கும் அண்ணன் முத்து அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ முத்தண்ணன் கூட நான் சகுனி அவர் கோடாக்டராக ஒர்க் பண்ணதுலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பணி புரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல். நன்றி. ஹாய், திஸ் இஸ் மாயா ரோஷினி ஹியர். இன்னைக்கு டைரக்டர்ஸ் யூனியனில் என்னோட படம் கர்மா பலன் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் டன் த லீட் ரோல் இன் திஸ். இதில் வந்து நான் ஃபெமினிஸ்டாக பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கர்மா, த குட் கர்மா பேட் கர்மா மாதிரி. இது வந்து கொஞ்சம் பேட் கர்மா ஃபோக்கஸ் பண்ண மாதிரியான ஸ்டோரி. ஹீரோவை வந்து அவரோட கர்மா வந்து நான் அவருக்கு புரிய வச்சு அதனால அவர் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது தான் வந்து ஸ்டோரி. திஸ் இஸ் சச் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணது டைரக்டர் முத்துகிருஷ்ணன் சாரோட. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரியலி ஹானர்ட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ மோர். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் முத்துகிருஷ்ணன். நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் மற்றும் இன்னோவேட்டிவ் ஃபிலிம் அகாடமிக் சார்பாக எடுக்கப்பட்ட குறும்படத்தை நான் இயக்கியிருக்கிறேன். நான் எழுதி இயக்கியிருக்கிறேன். கர்ம பலன் இதனுடைய பெயர். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய கர்மத்தை பொறுத்து அமைகிறது. கர்மா என்பது அவன் செய்வது, அவன் தாய் தகப்பன் செய்வது, மூதாதையர் செய்வது. அது நல்ல கர்மா நல்ல விஷயத்தை கொடுக்கும், கெட்ட கர்மா கெட்ட விஷயத்தை கொடுக்கும். சில சட்டம் தண்டிக்காட்டினா கூட கர்மம் தண்டித்தே தீரும். நம்ம ஒவ்வொரு மனிதனும் ஒரு செயல் செய்கிறான், ஆனால் எல்லாரும் வெற்றி அடைவதில்லை. அவன் வெற்றி தோல்வி என்பது அவனுக்கு கர்மா பொறுத்து என்பது இந்த படத்தினுடைய கதை அம்சம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நான் டைரக்ஷன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு குறும்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கார்கள். இதற்காக பெப்சி தலைவர், நமது மென்டர் திரு மரியாதைக்குரிய ஆர்கே சொலிமன் சார் அவர்களுக்கும், ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், தேரர் சார் அவர்களுக்கும், சரண் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்படி ஒரு வாய்ப்பு நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதை வந்து தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் கவனத்தை எடுத்து இது போன்ற படங்களை பார்த்து அவர்களுக்கு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நாங்கள் எல்லோரும் வந்து படம் செய்யக்கூடியவர்கள், கதை செய்யக்கூடியவர்கள். ஆனால் நிறைய பேர் அது வந்து யோசிக்கக்கூடாது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் எங்களை நிரூபிக்க முடியும். அதுக்காக எங்கள் தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கம் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் குறும்படத்தின் மூலம் நான் அதை நிரூபிச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் கிடைக்க இது மூலமாக தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.